அலகு 7 உங்களுக்குத் தெரியுமா? கதை கேட்போம். இன்று பள்ளியில் பாட்டுப் போட்டி நடக்க இருக்கிறது. பூங்குழலி, மெல்வின், இளவரசி மூவரும் பாடப்போகிறார்கள். மூவருமே நன்கு பாடக்கூடியவர்கள். யார் வெற்றி பெறுவார் என்னும் எதிர்பார்ப்பு அனைவருக்கும் இருந்தது. முதலில் பூங்குழலி பாடநூலில் இருந்த நிலா பற்றிய பாடலை புதிய இசை வடிவத்தில் பாடினாள். அவள் தன் குரலையும் பாடலுக்கு ஏற்ப சற்று மாற்றி பாடியது அனைவரையும் கவர்ந்தது. அடுத்தது மெல்வின் பாடிய பாடல் சிறுவர் இதழில் இடம்பெற்ற பாடல் என்றாலும் தூய்மை குறித்த நல்ல கருத்துடைய பாடல் அது. அருமையாக பாடினான். மூன்றாவதாக இளவரசியும் மிக அருமையாக பாடினாள். அந்த பாடலை இதற்கு முன் யாரும் கேட்டதே இல்லை. புதிய பாடலாக இருந்தது. வெற்றியாளரை அறிந்து கொள்ள எல்லாரும் ஆவலாக காத்திருந்தனர். ஆசிரியர் ஒலிவாங்கியை எடுத்தார். மூவருமே மிக சிறப்பாக பாடியுள்ளனர். போட்டியின் முடிவு நாளைதான் அறிவிக்கப்படும் என்று கூறி பேசத் தொடங்கினார். வீட்டில் இருக்கும் வேலைகளை அனைவரும் பகிர்ந்து செய்யலாம் என்ற அருமையான கருத்தை இளவரசி தானே எழுதியது மட்டுமல்லாமல் சிறப்பாக பாடியும் இருக்கிறாள். நிகழ்ச்சியின் இறுதியாக இந்த பாடலை நீங்கள் அனைவரும் சேர்ந்து பாடினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பாடுகிறீர்களா என்று கேட்டதும் அனைவரும் உற்சாகத்துடன் குரல் கொடுத்தனர். இதோ அவர்கள் பாடுகிறார்கள். நீங்களும் அந்த பாடலை பாடுகிறீர்களா? விரும்பி வேலை செய்யலாம். லா 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 லா. வீட்டில் வேலை செய்யலாம், விரும்பி நாமும் செய்யலாம். படுக்கை சுருட்டி வைக்கலாம், தரையை கூட்டி பெருக்கலாம். உண்ணும் தட்டை கழுவலாம், உடுத்தும் உடைகள் மடிக்கலாம். கடையில் பொருள்கள் வாங்கலாம், செடிகள் நட்டு வளர்க்கலாம். இந்த வேலை பெரிதென ஏற்ற தாழ்வு இல்லையே. எந்த வேலையாயினும் எல்லாருமே செய்வோமே. லா 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 லா. இளவரசி மட்டும் எப்படி அவளே பாடலை எழுதினாள்? பூங்குழலிக்கு தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தது. உங்களுக்கும் ஆவலாக இருக்கிறதா? இதோ பூங்குழலியும் இளவரசியும் இதை பற்றி பேசிக்கொண்டே வீடு செல்கிறார்கள். வாருங்கள், நாமும் கேட்போம். இன்று நீ பாடிய பாடலை நீயே எழுதினாய். எப்படி கற்றுக்கொண்டாய்? தொலைக்காட்சியில் சிறுவர்களின் திறமைகளை வளர்க்கும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்பேன். ஓ, அப்படியா? அப்பொழுது வானில் வானூர்தி ஒன்று பறந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து பேரொளியுடன் இடி இடிக்கத் தொடங்கியது. மழைத்தூறல் இளவரசியையும் பூங்குழலியையும் நனைத்தது. அந்த கடையில் சிறிது நேரம் நின்றுவிட்டு மழை விட்டதும் செல்வோமா? சரி, இந்த வானூர்திகள் மழையில் கூட வானில் பறக்கின்றனவே. அவற்றின் பாதையை இந்த கருமேகங்கள் மறைக்காதா? மறைக்காது. ஏனெனில் வானூர்திகள் கருமேகங்களை தாண்டி உயரத்தில் பறக்கின்றன. அது எப்படி உனக்கு தெரியும்? இதையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில்தான் தெரிந்து கொண்டேன். அப்படியா? தொலைக்காட்சியில் இது பற்றியெல்லாம் சொல்கிறார்களா? ஆம், பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. வானூர்தி உயரத்தில் பறக்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. புயல், மேகமூட்டம், இடி, மழை போன்றவற்றால் அதன் பயணம் பாதிக்கப்படுவதில்லை என்பதை குறும்படம் மூலம் விளக்கினார்கள். கேட்பதற்கே வியப்பாக இருக்கிறது. மழை தூறலாகத்தான் இருக்கிறது. பேசிக்கொண்டே செல்வோமா? சற்று பொறு பூங்குழலி. இடி இடிக்கும் சத்தம் காதை பிளக்கிறது. இடிதானே இடிக்கிறது, மழை அதிகமாக இல்லையே. மழை வந்தால் மரத்தடியில் ஒதுங்கி நின்று விடலாமே. இல்லை பூங்குழலி, மரத்தடியில் நின்றால் இடி தாக்கி உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை தொலைக்காட்சி செய்தியில் பார்த்திருக்கிறேன். ஓ, சரி சரி. வேறு என்னவெல்லாம் நீ தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறாய்? பொம்மை படங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், செய்து பார்ப்போம் போன்ற ஏராளமான நிகழ்ச்சிகளையும் பார்த்திருக்கிறேன். தொலைக்காட்சி என்றாலே திரைப்படம், பாடல்கள், நாடகத் தொடர்கள் போன்றவற்றையே பார்ப்பேன்.
ஆனால் நீ கூறியது போல் புதிய செய்திகளை அறிந்து கொள்ள தொலைக்காட்சி உதவும் என்பதை இப்போது புரிந்து கொண்டேன். இனி நானும் பார்ப்பேன். மகிழ்ச்சி. இனி நாள்தோறும் புது புது செய்திகளை நண்பர்களுக்கு நாம் இருவரும் சொல்லலாம். சரி, இப்போது மழை நின்றுவிட்டது. வா, வீட்டுக்கு போகலாம். பாட்டு போட்டியில் நாளை யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்பது பூங்குழலிக்கு தெரிந்துவிட்டது. உங்களுக்கும் தெரிந்துவிட்டதுதானே? யார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம்.